இதுக்கு முக்கியமாக வாழைக்கருவாடா இருந்தால் ரொம்பவே நல்லது. அது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்ஸரை வச்சு ஒரு சைடு முள்ள மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண சைடு ஃபெவிக்விக் கம்மால நல்லா அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டு குச்சி இருந்தால் ஓகே, நல்லா புடி மாதிரி இருக்கணும். அதை கொண்டு வந்து அப்படியே ஒட்ட வைங்க. எதுக்கும் சேஃப்டிக்கு இந்த மாதிரி கயிறை போட்டு நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு ஹோம் மேட் சீப். இனிமேல் சீப் இல்லைன்னு சில்லியா கவலைப்படாதீங்க. வாழைக்கருவாடு வாங்கினீங்களா, சீப்பை ரெடி பண்ணி சீவனிங்களான்னு இருக்கணும். உங்களுடைய 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். நாங்க பீச்சுக்கு போனோம், மெரினா பீச்சுக்கு. அப்போ வந்து ஒருத்தவங்க, நாங்க வந்து பைக்ல போனோம், ஒருத்தவங்க ஆட்டோல இருந்து என்ன பாத்துக்கிட்டே இருந்தாங்க. உங்களை? என்ன அப்பெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஃபீல்டு எல்லாம் வரல, அப்ப நார்மலா தான் இருந்தேன். அப்போ என்ன ஃபீல்டுல வந்திருக்கீங்க? நான் இந்த யூடியூப் சேனல்லாம் வச்சு ரன் ஆகல. என்ன யாருமே தெரியாது, குட்டி ஏஞ்சல்ட்டு யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது, பாக்குற யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? இப்ப கூட வர வழியில ஒரு 5 பேரை பார்த்தாங்க, நீங்க குட்டி ஏஞ்சலா கேட்டாங்க. ஓகே, ஆமா சிஸ்டர் அப்படி சொன்னா, நல்லா ரீல்ஸ் எல்லாம் பண்றீங்க, அப்படி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தேங்க்யூ சொல்லிட்டு வந்தோம். அப்போலாம் வந்து எங்க பேரும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஒரு அண்ணா ஒருத்தவங்க வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க, உங்களை பாத்துக்கிட்டே இருக்காங்க, வராங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அடிச்சுட்டாங்க. போயிட்டு எதுக்கு பாத்துட்டு இருக்க, அவங்க வந்து நான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்னவோ செம்மடி அடிச்சடல அப்படி ஓடிட்டாங்க. அவங்க அந்த ஆட்டோ எடுத்துட்டு அப்படி ஓடினாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. யார் வந்திருக்கிறது? மாரியத்தா வந்திருக்கேன்டா. எதுக்கு வந்திருக்கீங்க? ஏண்டா ஆத்தாவே எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குற? அவ நடிக்கிறா, அது தெரியல. உங்க கொரிய நத்திக்கு வந்திருக்கேன்டா. எங்களுக்கு குறையே இந்த புள்ள மொபைல் பாத்துட்டு இருக்கு, அதுதான். அந்த பிள்ளை எக்ஸாம்ல பாஸ் ஆயிடு, அது பக்கல விடுங்கடா. இது ஆத்தா சொல்ற மாதிரி தெரியலையே. இவ ரொம்ப பேசுற, கால்ல விடு சொல்லு. கால்ல விடுடா, கால்ல விடு. அக்கா அவ நடிக்கிறாக்கா, சொல்றது மட்டும் செய், தேவையில்லாத பேசாத. சோ ஆத்தா பழைய போறடா, ஐஸ்கிரீம் வாங்கிடா. எலுமிச்சம்பழம் தானே கேட்பாங்க, ஐஸ்கிரீம் கேக்குது. ஆத்தாவே சண்டைக்கு போடுற நீ. போடா போய் வாங்கிட்டு வாடா. அக்கா இருக்கா, போறேன், கடைக்கு போகணும்ல. கடையில இல்ல, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, அத போய் எடுத்துட்டு வா. நேத்து நைட்டு வச்சதா பாத்துட்டு போல. வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் பிறக்க போற 8வது குழந்தையினால தனக்கு சாவு வரும் தெரிஞ்ச கம்சன் அவங்க 2 பேரையும் சிறையில் அடைச்சு வச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையா பிறக்க கொண்டுகிட்டு இருந்தானா. அப்போ என்ன அருணே, உனக்கு எக்ஸாம் ஹால்ல போயிட்டு இன்னைக்கு என்ன எக்ஸாம் தான் டவுட் வரும், அதிசயமா லைப்ரரி பீட்ல டவுட் கேக்குற, சொல்லு என்ன டவுட்? அதான் வாசுதேவனையும் தேவகியையும் ஒரே சிறையில வச்சா குழந்தை பிறக்குதுன்னு கம்சனுக்கு தெரியுதுல மிஸ். அப்ப அவங்க 2 பேரும் வேற சிறையில வச்சிருந்தா குழந்தையும் பிறந்திருக்காது, இவன் கொண்டிருக்கவும் ஆனால. தமிழ்ல ஒரு வாழ்த்து பாடல் சொல்லிதான் முழுசா சொல்ல தெரியாது, லைப்ரரி பீட்ல வந்து கதையில டவுட் கேட்க வந்துட்டான்.